வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். எனக்கு வெளியில் நல்ல மழைங்க. எனக்கு ஒரு அட்டகாசமான பூண்டு மிளகு சாதம் சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சுங்க இந்த மழைக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு மிளகு சாதம் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 பொருள் இருந்தால் அட்டகாசமாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நெய், ஒரு 10 to 15 பல்லு பூண்டு, அப்புறம் 4 டீஸ்பூன் மிளகு, 4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை 10. இவ்வளவு தான் தேவை. சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிளகை இடித்து எடுத்துக்கிறோம். நல்லாவே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஜீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது 15 பல்லு பூண்டை நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய வேண்டாம், ஆனால் 1க்கு 2 நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 கருவேப்பிலை, அதையும் 1க்கு 2 இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வதக்குறோம். அப்புறம் மிளகு, ஜீரகம், அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு பெருங்காயம், உப்பும் அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் மேலாப்படி கொட்டி கலந்தா பூண்டு சாதம் ரெடி. அதுக்கப்புறம் தாளிப்பு மறக்காமல் பண்ணிவிடுங்க. திருப்பி எண்ணெயை விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அப்புறம் ஒரு 4-5 பூண்டு மேலாப்படி முழு பூண்டை வதக்கி அது தலை மேலே கொட்டினா பூண்டு சாதம் ரெடி. இது பிள்ளைக்காட்சிங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. யாராவது குழந்தை பெற்றிங்கன்னா உடனே அவங்க சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வயிற்று புண்ணை உடனே ஆட்டும். யாருக்காவது வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பூண்டு, பெப்பர், ஜீரகம், அதே மாதிரி நெய், எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்கிறதுனால கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.